கப்பல்கள் வழியாக, புளோட்டில்லா, அந்த கப்பல் வழியாக, படகுகள் வழியாக காசா எல்லைக்கு போய் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வது அப்படின்னு பல நாடுகள்ல இருக்கிறவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கப்பல்கள் 50 கப்பல்கள் போகக்கூடிய இந்த செய்தி குறித்து கொலம்பியாவினுடைய அதிபர் குஸ்தாவோ பெட்ரோ அவர் ஆதரவு தெரிவிச்சு ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு. ரொம்ப அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே உணர்வு பூர்வமான வார்த்தை. அவர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீனம் இறந்தால் ஒட்டுமொத்த மனிதமும் இறக்கிறது என்று அர்த்தம். இந்த 50 கப்பல்கள்ல போகக்கூடிய தன்னார்வலர்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க போகக்கூடிய இந்த பயணம்ங்கிறது வெறும் கடல் பயணம் அல்ல, ஒரு இனத்தை காப்பதற்கான பயணம். ஆகவே உங்களுடைய கப்பல்களை காற்று வேகமாக வீசி உங்கள் பயணத்தை விரைவுபடுத்தட்டும். வரலாற்றின் சக்தி என்பது உங்களுக்கு பின்னால் இருக்கிறது. கடல் இரு கரங்களை விரித்து உங்களை ஆற தழுவட்டும். உங்கள் செய்திகளை இந்த உலகம் கேட்கட்டும். காசாவினுடைய கடல் எல்லைக்குள் நீங்கள் நுழையும் போது நீங்கள் தனியாக நுழையவில்லை. உங்களோடு இந்த பகுதியிலே சமாதானம் வர வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும் என்று நினைக்கிற பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய குரலும் சேர்ந்து இந்த 50 கப்பல்களோடு காசா எல்லைக்குள் செல்கிறது அப்படிங்கிற மிக மிக அருமையான ஒரு செய்தியை, ஆதரவு செய்தியை அவர் அனுப்பிச்சிருக்காரு.